அடுத்தபடியாக 4ஆம் வகுப்பு மாணவி மார்க்க கல்வியினுடைய சிறப்பை பற்றி எஸ் ஆதியா அவர்கள் உரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் உன்னதமான தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. மார்க்க கல்வியின் மகிமை என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்க கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறோம். முதலில் நாம் இந்த மார்க்க கல்வியின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னவென்று தெரிந்தால் அதன் மீது ஒரு மதிப்பும் வரும், மரியாதையும் வரும். அதை சரியான முறையை பயன்படுத்த வேண்டும். வீணடித்து விடக்கூடாது என்ற எண்ணம் வரும். தங்கத்தின் மதிப்பை நாம் விலகுகின்றோம், பணத்தின் மதிப்பை நாம் விலகுகின்றோம், நிலத்தின் மதிப்பை நாம் விலகுகின்றோம். அதனால் தான் அந்த தங்கத்தின் மீதும் பணத்தின் மீதும் நிலத்தின் மீதும் ஆசையும் மரியாதையும் வருகிறது. மதிப்பை நாம் விளங்கவில்லை என்றால் அதன் மீது ஒரு ஆசையும் நமக்கு ஏற்படாது. அது மார்க்க கல்வியின் சிறப்பை தெரிந்தால் தான் அதன் மீது ஆசையும் மரியாதையும் வருகிறது. அதை கற்றுக்கொள்வது இன்னும் அதிகம் ஆர்வம் வரும். எனவே முதலில் நாம் இந்த மார்க்க கல்வியின் அந்தஸ்துகளை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இடம் ஆகிய பொருட்கள் எவ்வளவு முக்கியமானது, அதை விட முக்கியமானது கல்வி. குறிப்பாக மார்க்க கல்வி மிக மிக முக்கியமானது. அதனால் தான் குர்ஆனில் 6666 ஆயத்துகள் இருக்கிற போது ஓதுவீராக படிப்பீராக என்ற கல்வியை பற்றி அல்லாஹ் அறிகிற வசனத்தில் முதலாக இறங்கினான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டால் அவன் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவனுக்கு எல்லாம் தானே கிடைத்துவிடும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டான், நபி, உங்களுக்கு அறிவு வேண்டுமா அதிகாரம் வேண்டும்? அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு அறிவுதான் வேண்டும் என்று சொன்னார். உடனே அல்லாஹ், நீங்கள் அறிவை தேர்ந்தெடுத்து காரணத்தினால் அறிவையும் அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி இரண்டையும் கொடுத்து விட்டார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கல்வியின் மூலமாகத்தான் சிம்மாசனத்தை அடைந்தார். ஆரம்பத்தில் செய்யாத ஒரு தப்புக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். அரசர் கண்ட கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்லாத போது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியின் மூலம் அதற்கு விளக்கம் சொன்னார். அதனால் தான் அவர்களுக்கு சிறையில் இருந்து விடுதலை கிடைத்தது, அத்தோடு ஆட்சியும் கிடைத்தது. எனவே ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டால் அவன் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, அவனுக்கு எல்லாம் தானே கிடைத்துவிடும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இப்படி நிறைய வணக்கத்தை செய்கிறோம். வணக்கத்தின் மூலம் அல்லாஹ் நெருக்கத்தை பெறலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட வணக்கத்தை விட மார்க்க கல்விதான் சிறந்தது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது அங்கே 2 கூட்டம் இருந்தது. அதில் ஒரு கூட்டம் தொழுது கொண்டும் அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டும் இருந்தது. இன்னொரு கூட்டம் மார்க்க விஷயம் கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருந்தது. அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரு கூட்டமும் நன்மையில்தான் இருக்கிறது என்று கூறி அதில் ஒரு கூட்டம் ஒன்று மற்றொன்று விட சிறந்தது. அதில் இருப்பவர் தொழுது கொண்டும் அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டும் இருக்கிறார். அல்லாஹ் நாடினா அவர்கள் கொடுப்பான், அல்லாஹ் நாடவில்லை என்றால் அவர்கள் கொடுக்க மாட்டான். நானும் இன்னொரு கூட்டத்தில் உள்ளவர் கற்றுக்கொண்டும் பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கிறார். நானும் ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறி அவர்களிடம் சென்று அமர்ந்தார். எனவே கல்விதான் எல்லாவற்றையும் விட சிறந்தது. அதை ஆர்வத்தோடும் ஆசையோடும் படிக்க வேண்டும். அந்த கல்வியை அல்லாஹ்வும் நமக்கு முழுமையாக தந்து நம்மை சிறந்த ஹாஃபில்களாக ஆலிம்களாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.